Good morning, students. Now we are going to continue the previous class. Okay. நம்ம லாஸ்ட் கிளாஸ் முடியும் போது என்ன பார்த்துட்டு இருந்தோம், லாஸ்ட்டாக கிராண்ட் ஃபாதர் ரூமுக்கு வந்து யார் போனா, போலீஸ் அண்ட் நம்ம நரேட்டர். சரியா, ஃபஸ்ட்டு யார் போனது, ஃபஸ்ட் போய் ரீச் ஆனது தான் போலீஸ். சரியா, போலீஸ் எல்லாம் போய் ரீச் ஆகுறாங்க. உடனே கிராண்ட் ஃபாதர் என்ன பண்ணுறாரு, அவங்க மேலே குதிச்சு அவங்க கிட்டேருந்து ஹீ பிக் த கன் அண்ட் ஷாட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம். சரியா, எவ்ரி ஒன் ஆஃப் தெம்ன்றத ஹீ ஷாட், கண்மூடித்தனமாக அவர் சொல்கிறார். சரியா, யார் யாரெல்லாம் பார்க்கல, ஜஸ்ட் ஷார்ட் இன் த டார்க். சரியா, அந்த டார்க்னஸ் பார்த்து அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, ஷூட் பண்ணுறாரு. அதில் ஒரு 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 போலீஸ் நம்ம யாரை சொன்னோம், ஜோ சொன்னோமா, அந்த ஜோ போலீஸை பார்த்தீங்கன்னா அவரோட ஷோல்டரில் வந்து கன் பட்டுருது. சரி, அவர் ஷூட் பண்ணிடுறாரு. ஸோ அவர் ஷூட் பண்ணோடனே அவர் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. சரியா, மற்ற போலீஸ் எல்லாமே அவர் என்ன பண்ணுறாரு, கூட்டிக்கிட்டு அப்படியே அவரை தூக்கிட்டு வெளியில் போகிறாங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து நடக்குது. சரிங்களா, இப்போ அடுத்து என்ன நடக்குது அந்த ரூம்லன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா, படிக்கிறேன், அப்படியே லைன் பை லைன் கவனிங்க. சரியா, டெய்லியுமே நீங்கள் நடத்துறத டெய்லியும் பார்த்துட்டே வந்தால் உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த லெசன்ஸ் முடித்த உடனே என்ன பண்ணுறீங்க, கொஷின் ஆன்சர்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள். சரியா, 2 மார்க்ஸ் வந்து நீங்களே மார்க் பண்ணி கூட படிக்கலாம். சரியா, படிக்கலாமா? The report seemed a crack the rafters, smoke filled in the attic. இவங்க ஷூட் பண்ண இதில் பார்த்தீங்கன்னா அந்த மர சட்டங்களெல்லாம் என்ன ஆகுது, கன் பட்டு ஃபுல்லாக எல்லாம் அப்படியே புகையாக இருக்குது. சரியா, ஸ்மோக் ஃபில்டு த attic. A cop cursed and shot his hand to his shoulder. Somehow we all finally got downstairs again and locked the door against the old gentleman. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த புகை மூட்டத்தில் இவங்க எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. அதில் ஒருத்தரோட ஷோல்டரில் வந்து என்ன ஆகுது, கன் வந்து பட்டுருது. சரியா, அவர் வந்து ஷூட் பண்ணிடுறாரு. எப்படியோ தப்பிச்சா போகுதுன்ற மாதிரி அந்த ரூம் விட்டு வெளியில் ஓடி வந்து அந்த டோர் என்ன பண்ணுறாங்க, இவங்க வேகமாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. They closed the door. He fired once or twice more in the darkness and then went back to the bed. இந்த கிராண்ட் ஃபாதர் என்ன பண்ணுறாரு, 1 or 2 டைம்ஸ் அந்த டார்க்னஸை பார்த்து சொல்கிறாரு. இவங்க நடந்து போனாங்கல்ல அந்த வழியை பார்த்து என்ன பண்ணுறாரு, ஷூட் பண்ணிவிட்டு அவருமே போய் என்ன பண்ணுறாரு, ரெஸ்ட் எடுத்துறாரு. சரியா, ஏன் அவர் ஷூட் பண்ணாரு ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாரும் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அவர் என்ன நினைக்கிறார், அவங்களாம் டெசர்டர்ஸ் இல்லை இவங்களை அட்டாக் பண்ண வந்த ஒரு குரூப் ஆஃப் ஆர்மி பீப்புள் இல்லை ஒரு குரூப் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லி யார் நினைக்கிறா, நம்மளோட கிராண்ட் ஃபாதர் வந்து நினைக்கிறார். சரியா, ஏன்னா அவர் வந்து அப்படி ஒரு இமேஜினேஷனில் தான் இன்னுமே இருந்துட்டு இருக்காரு. சரியா, go back to bed. That was grandfather. I explained to Joe, out of breath. He thinks you are deserters. I will say he does, said Joe. உடனே அந்த அடிபட்டு வந்தார்ல அந்த ஜோன்ற போலீஸ்மேன், அவர்கிட்ட போயிட்டு யாரு, நம்மளோட நரேட்டர். சரியா, என்ன சொல்றாரு, he was our grandfather. அவர் தான் எங்களோட கிராண்ட் ஃபாதர். சரியா, அவர் வந்து உங்களை டெசர்டர்ஸ்னு நினச்சி மிஸ்டேக்னா அவர் ஷூட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. சரியா, the cops were reluctant to leave without getting their hand on somebody. reluctantனா unwilling, அதாவது அந்த வீட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் தேடினாங்க, அடிபட்டது. சரியா, இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் கூட யாருமே இல்லாமல் வெளியே போகிறதுக்கு அவங்க என்ன ஆகலை, அவங்களுக்கு விருப்பமே இல்லை. யாராவது ஒருத்தனை தான் அங்கே திருட வந்திருக்கான் அப்படின்னா அவன் நம்ம பிடிச்சிட்டு தான் போயிருக்கணும். அதாவது அந்த இதுலேயே பார்த்தீங்க உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹவுஸ் தான் இருக்கும். சரியா, சம்படி பிசைட் கிராண்ட் ஃபாதர். அதாவது இவங்க இன்னொன்று என்ன சந்தேகப்படுறாங்க பாருங்க, யாரோ கிராண்ட் ஃபாதருக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க. சரியா, அவங்கள தடுக்கிறது, அவங்கள மறைக்கிறதுக்காக தான் கிராண்ட் ஃபாதர் என்ன பண்ணுறாருன்னு நினைக்கிறாங்க, ஷூட் பண்ணுறாரு, நம்ம அந்த ரூம் விட்டு துரத்துறாருங்களாம் இவங்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து இமேஜின் பண்ணுறாங்க. சரியா, த நைட் ஹேட் பீன் டிஸ்டிங்டிவ்லி எ டிஃபீட் ஃபார் தெம். அவங்களுக்கு என்ன, அந்த நைட் வந்து ஒரு தோல்வியான ஒரு இரவாக தான் இருந்திருக்கு. சரியா, ஏன்னா ஆல்ரெடி சொன்னோமா, அவங்க எங்கே போனாலும் யாராச்சும் பிடிச்சிட்டு இல்லையா ஒரு ஆப்ரேஷன் கையில் எடுக்கிறாங்களோ அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்க. சரியா, பட் ஆனால் இந்த டைம் அவங்களுக்கு என்ன, ஃபெயிலியர் மட்டும்தான். சரியா, furthermore they obviously didn't like the layout. Something looked, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட அமைப்பு கூட அவங்க என்ன ஆகலை, அவங்களுக்கு விருப்பமே இல்லை, அவங்களுக்கு பிடிக்கல. சரியா, ஏன்னா எல்லாமே சம்திங் சஸ்பீஷியஸாகவே இருக்குது. திருடம் வந்தேன்னு சொல்கிறாங்க, ஆனால் உள்ளே பார்த்தா எந்த ஒரு டோரும் உடையில, எந்த கப்போர்டு எங்கேயுமே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எல்லாமே எடுத்து வச்ச பொருள் அங்கேயே தான் இருக்குது. சரியா, அண்ட் ஐ கேன் see their view point phony
they began to poke into things again. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் சரி லாஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் தேடி பார்க்கலாம்னு சொல்லி திரும்பவும் கொஞ்சம் தூரம் போய் தேடுறாங்க. திரும்ப அவங்க ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. A reporter, a thin-faced, wispy man came up to me. I had put on one of my mother's dress. என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிப்போர்ட்டர் மட்டும் யாருக்கு வராங்க, நம்மளோட நரேட்டர் கிட்ட வந்து வர்றாரு. சரியா, நரேட்டர் கிட்ட வரும்போது நரேட்டர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு பாருங்க. விஸ்பி மேன் கேம் அப் டு மீ, ஐ ஹேட் புட் ஒன் ஆஃப் மை மதர்ஸ் ட்ரெஸ். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களோட அவசரத்தில் அவங்களோட அம்மாவோட ட்ரெஸ்ஸை வந்து போட்டு வந்துடுறாரு. யார், நம்மளோட நரேட்டர். சரியா, அவர் இதுக்கு முன்னாடி வந்து டவல் மட்டும்தான் கட்டியதாக சொன்னோமா. இப்போ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வராங்க தெரிஞ்சோன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அவசரத்தில் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போடுறேன்னு சொல்லி அவங்களோட மதரோட ட்ரெஸ்ஸை வந்து போட்டு வந்துட்டார். சரியா, நாட் பீயிங் ஏபிள் டு ஃபைண்ட் எனி திங் எல்ஸ், த ரிப்போர்ட்டர் looked at me with a mingled suspicion and interest. Just what the hell is the real lowdown here? But he asked. அந்த போலீஸ்மேன் என்ன பண்ணுறாங்க, உண்மையிலேயே இங்கே என்ன தான் நடந்தது. சரியா, ஏன்னா அவங்க பார்க்கும்போது உள்ளே வந்து எதுவுமே லாக் உடையலை, எந்த ஒரு ரூமும் உடையலை, எந்த ஒரு பொருளுமே திருடு போல. சரியா, ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, சம்திங் யாரோ வந்த மாதிரியும் ஒரு பர்குலர் வந்த மாதிரியும் இவங்களாம் இமேஜின் பண்ணுறாங்கல்ல. ஸோ அது வந்து ரியல் கிடையாது அப்படின்னு யார் சொல்கிறது, போலீஸ்மேன் வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் உண்மையிலேயே இங்கே வந்து என்ன நடந்ததுன்றதையும் அவங்க தெரியணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் அவங்களால போக முடியாது இல்லையா. அடுத்து பாருங்க, ஐ decided to be frank with him. We had a ghost, I said. இந்த இடத்துல யார் பேசுறது, நரேட்டர் வந்து பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஃப்ராங்காக பேசுகிறேன், உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன், வெளிப்படையாக நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இங்கே வந்து என்ன இருந்துதான், we had a ghost, I said. He gazed at me a long time as if I were a slot machine into which he had without results dropping a coin. அதாவது இவர் இந்த மாதிரி கோஸ்ட்னு சொன்ன உடனே இவர் அப்படியே கேஸ் பண்ணுறார். கேஸிங்னா ஒருத்தரை உத்து பார்க்கறது, ஒரு சந்தேக பார்வையோட பார்ப்பாங்களே இல்லையா, ஒரு சம்திங் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணும்போது பார்ப்போம்ல, அதை தான் என்ன சொல்லுவாங்க, கேஸிங்னு சொல்லுவோம். சரியா, அப்படியே உத்து பார்ப்பாங்கல்ல அது. இவர் என்ன நினைக்கிறாரு, இப்போ வெயிட் மிஷினில் காயின் போட்டு நம்ம ரிசல்ட் எதுவும் வரலன்னா வெயிட் மிஷினே பார்த்துட்டு இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனில் யார் பார்க்குறாங்க, இப்போது இந்த போலீஸ் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நரேட்டர் வந்து பாருங்க ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில் பார்க்குறாங்க. சரியா, தென் he walked away. The cops followed him. The one grandfather shot, holding his now bandaged arm, cursing and blaspheming. அதாவது பார்த்தீங்கன்னா இவனே அவங்க எல்லாம் சொல்லிட்டு போனோடனே போலீஸ்மேன்ஸ் வராங்க. யார், ஜோ, அப்புறம் அவங்க கூட இருந்த எல்லாருமே வராங்க. சரியா, அந்த ஒருத்தர் ஷோல்டரை ஷூட் பண்ணியிருப்பாங்களே ஜோவை. ஸோ அந்த ஜோவுமே பார்த்தீங்கன்னா திட்டிக்கிட்டே போகிறார், யாரை, நம்மளோட கிராண்ட் ஃபாதர். சரியா, ஏன், பிகாஸ் ஹி ஷாட் பை கிராண்ட் ஃபாதர். சரியா, கிராண்ட் ஃபாதர் தான் அவர் என்ன பண்ணார், ஷூட் பண்ணிட்டார். சரியா, ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவரை திட்டிக்கிட்டே அந்த ரூம் விட்டு வெளியில் வரார். சரியா, I am gonna get my gun back from the old bird, said the zither cub. அவர் என்ன பண்ணுறாரு, நான் போயிட்டு அந்த ஓல்டு மேனுக்கிட்ட வந்து என்ன பண்ணுறேன், என்னோட கன்னை ரிட்டன் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு யார் போகிறது, அந்த ஜித்தர் காப் வந்து போகிறார். ஜித்தர் காப் தான் யார், ஜோ. சரியா, அவர் அப்படி போகிறாருன்னா உடனே தாத்தா கொடுத்துருவாரா, கிராண்ட் ஃபாதர் கொடுத்துருவாருன்னா கொடுக்க மாட்டார். சம்திங் திரும்பவும் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. தட் ஓல்டு பேர்ட், இந்த இடத்துல பாருங்கள் ஓல்டு பேர்டுன்னு சொல்கிறாங்க. ஓல்டு பேர்டுன்னு எதுக்கு இந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிராண்ட் ஃபாதரை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. யாரை, கிராண்ட் ஃபாதர். சரியா, ஏன்னா ஒரு வெறுப்பில் திட்டும் போது என்ன பண்ணுறாங்க, அவரை ஓல்டு பேர்டுன்னு சொல்கிறாங்க. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. said Zither cub, you and who else? I told them I would bring it to the station house the next day. நான் என்ன பண்ணுறேன், அடுத்த நாள் இதை உங்களோட கன்னை வந்து ஸ்டேஷனுக்கே நான் கொண்டு வந்துடுறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, திரும்பவும் அந்த ரூமுக்கு வந்து போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் திரும்ப போக வேணாம்னு சொல்கிறாரு, திரும்பவும் போயிட்டு அவங்கள கிராண்ட் ஃபாதரை டிஸ்டர்ப் பண்ணால் என்ன ஆகும், திரும்பவும் அவர் கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுவார்ல. ஸோ அவர் வந்து என்ன பண்ண டிசைட் பண்ணிட்டார், இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரூமுக்கு போக வேணாம். சரியா, உங்களுக்கு கன்று தேவைன்னா நான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நானே ஸ்டேஷனுக்கு எடுத்து வந்து கொடுத்துட்றேன்னு யார் சொல்கிறது, நம்மளோட நரேட்டர் வந்து சொல்கிறார். சரியா, அடுத்து கவனிங்க பார்க்கலாம்.
வாட் வாஸ் த மேட்டர் வித் தட் ஒன் போலீஸ்மேன் மதர் ஆஸ்க்டு. இவ்வளோ நேரம் மதர் வந்து எங்கே போனாங்களே தெரில சரியா. ஆனால் அவங்க வந்து கீழே டைனிங் ரூமில் அங்கேயே நிற்கிறாங்க. மேலே யார் கிராண்ட் ஃபாதர் கிட்ட போயிட்டு வந்தவங்க கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு அந்த போலீஸ்மேனுக்கு, ஏன் வந்து அவர் ஒரு யங் லுக்கிங் ஒரு யங் மேனாக இருக்கார், ஒரு ஹேண்ட்ஸம் மேனாக இருக்கார், அவருக்கு என்னாச்சு கை அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா, அவங்களோட மதர் வந்து கேட்குறாங்க சரியா. அவருக்கு என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்க. மதர் ஆஸ்க் ஆஃப்டர் தே ஹேட் அ கான் கிராண்ட்ஃபாதர் ஷாட் ஹிம் ஐ சேட். கிராண்ட்ஃபாதர் என்ன பண்ணிட்டாரு, அவங்கள ஷூட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறது, நரேட்டர் வந்து சொல்கிறார் சரியா. ஐ சேட் வாட் ஃபார் ஷீ டிமாண்டட். ஏன் வந்து ஷூட் பண்ணாருன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஐ டோல் ஹர் ஹி வாஸ் அ டெசர்டர். I told her he was a deserter of all things. Said mother, he was such a nice looking young man. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இராணுவத்துலேருந்து ஓடி வந்தவங்க, அதாவது டெசர்டர்ஸ் சொன்னால இராணுவத்தில் நடக்கிறது பிடிக்காம இல்லை அங்கே இருக்கிற அந்த ஸ்ட்ரிக்ட்னஸும் பிடிக்காம ஓடி வந்துடுவாங்களா, அவங்களாம் நினச்சி தான் யார் பண்ணது, யாரை ஷூட் பண்ணாங்க, கிராண்ட் ஃபாதர் வந்து போலீஸ் மேனை வந்து ஷூட் பண்ணிட்டார் சரியா. ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து இமேஜினேஷன் இருக்கான்னு சொன்னோமா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராண்ட் ஃபாதர் வாஸ். இப்போ அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சரியா. பாருங்க இப்போ தான் இந்த நம்மளோட ஸ்டோரியோட ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே வந்து வரப்போகுது சரியா. இதனால அதை யார் பண்ணது, ஏன் அந்த சவுண்ட் வந்தது சரியா, அது எல்லாமே இப்போ தான் சொல்ல போகிறாங்க பாருங்க. கிராண்ட் ஃபாதர் வாஸ் ஃப்ரெஷ் ஆஸ் டைசி அண்ட் ஃபுல் ஆஃப் ஜோக்ஸ் அட் த பிரேக்ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் மார்னிங். அதாவது அடுத்த நாள் காலையில் நல்லா தூங்கி எழுந்து யார், கிராண்ட் ஃபாதர் சரியா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வர்றார். அப்படியே பார்க்க செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. அதுதான் இங்கே அந்த எந்த பூவோட கம்பேர் பண்ணுறாங்க, டைசி அப்படின்ற ஒரு பூவோட கம்பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கிங்கில் யார் இருக்கா, கிராண்ட் ஃபாதர் வந்து இருக்கார் சரியா. நெக்ஸ்ட் மார்னிங் வி தாட் அட் ஃபர்ஸ்ட் ஹி ஹேட் ஃபர்காட்டன் ஆல் அபவுட் வாட் ஹேட் ஹேப்பன். ஃபஸ்ட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்க பாருங்கள், இவங்க எடுத்த உடனே அவர்கிட்ட வந்து கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னு பார்த்தோன்னா அவரே வயசானவரில் ஏதாச்சும் எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பார்னு நினச்சாங்க. பட் ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆல் ஆஃப் அஸ் தாட் he had forgotten all about what happened the previous night, but he hadn't over his third cup of the coffee. அதாவது இவர் வந்து மறக்கலை சரியா. எப்போ அதை ரிவீல் பண்ணுறாரு, எப்போ அதை சொல்கிறாருன்னு பாருங்க, 3வது கப்பு காஃபி குடிக்கும் போது தான். 2 கப்பு காஃபி வந்து ஆல்ரெடி குடிச்சிட்டார். 3வது கப் காஃபி குடிக்கும்போது என்ன சொல்கிறாரு பாருங்க. he glared at Herman and me. அவர் என்ன பண்ணுறாரு, யாரை திரும்பி பார்க்குறாரு, ஹெர்மனியும் நரேட்டரையும் பார்த்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு பாரு. வாட் வாஸ் த ஐடியா ஆஃப் ஆல் த காப்ஸ் டேரிஹூட்டிங். அதாவது இவங்க எல்லாம் நிறைய இந்த போலீஸ் மேன்லாம் வராங்கல்ல சரியா, காப்ஸ்ன்றதே போலீஸ் மேனை தான் சொல்லுவாங்க சரியா. இந்த காப்ஸ் எல்லாமே எதுக்கு நேற்று அவ்வளோ வந்து வீட்டுக்குள்ள வந்து தகராறு பண்ணிட்டு இருந்தாங்க, வீட்டுக்குள்ள வந்து எதுக்காக வந்தாங்க அப்படின்ற மாதிரி யார் கேட்குறது, நம்மளோட கிராண்ட் ஃபாதர் வந்து கேட்குறாரு சரியா. டேர்ஹியூட்டன் அரவுண்ட் த ஹவுஸ் லாஸ்ட் நைட். அதாவது அவங்க எதுக்கு வந்து வீட்டை சுற்றி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க, வீட்டை வந்து எதுக்காக அவங்க ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி யார் கேட்குறா, கிராண்ட் ஃபாதர் வந்து கேட்குறாங்க சரியா. அரவுண்ட் த ஹவுஸ் லாஸ்ட் நைட் ஹி டிமாண்டட் நன் ஆஃப் யூ பாதர் டு லீவ் எ பாட்டில் ஆஃப் வாட்டர் பிசைட் மை பெட். இவ்வளோ யோசித்தேன் நீங்கள், ஏன் உங்களுக்கு ஒருத்தர் கூட ஒரு சின்ன கவலை கூட இல்லையா, என்ன கவலை இல்லைன்னு கேட்குறவர், ஒருத்தர் கூட என்னோட பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அறிவு கூட இல்லையா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா, கிராண்ட் ஃபாதர் வந்து கேட்குறாங்க. இது மூலிமா என்ன தெரிய வருது, அப்போ யார் அந்த டைனிங் டேபிளை சுற்றி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, கோஸ்டா இல்லை பர்க்லரா? 2 பேருமே கிடையாது. யாரை சுற்றி வந்தது, கிராண்ட் ஃபாதர் தான். கிராண்ட் ஃபாதர் வாஸ் த ஒன் ஹூ அரவுண்ட் அண்ட் ரவுண்ட் த டேபிள் ஃபார் வாட், ஃபார் கெட்டிங் எ கப் ஆஃப் வாட்டர் சரியா. அந்த ஒரு சின்ன கப்பில் ஒரு வாட்டர் இல்லை அப்படின்றதாக மட்டும்தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த டேபிளையே சுற்றி வந்திருக்காரு. எதை தேடிட்டு இருந்தார், ஹி வாஸ் சர்ச்சிங் த வாட்டர் சரியா. அவர் வந்து வாட்டரை தேடி தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, டைனிங் டேபிளில் சுற்றி வந்திருக்காரு சரியா. அடுத்த ஒரு கவனிங்க பார்க்கலாம். வாட் இஸ் காஸ் ஃபார் த தர்ஸ்டி மேன் டு டூக் ஃபார் அ வாட்டர் இன் த டைனிங் ரூம் லாஸ்ட் நைட். அவரே சொல்கிறாரு, ஒரு ரொம்பவே தாகத்தில் இருக்க ஒரு வயசான ஆளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், சரி கஷ்டமாக தானே இருக்கும். ஏன்னா அவங்க எதுக்காக போகிறாங்க, தண்ணி தேடி போகிறாங்களே. ஆனால் தேடி போகிற சமயத்தில் டைனிங் டேபிள் இருக்கானா
தண்ணி வந்து அங்கேயுமே இல்லை. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா இடத்துக்கும் அப்படியே போயிட்டு தேடிக்கிட்டே இருக்கார். திரும்ப திரும்ப இருட்டாக வர இருக்குல்ல, ஸோ அதனால் அப்படியே தடவி பார்த்து அப்படியே தேடிக்கிட்டே இருக்கார். ஹி எக்ஸ்பிளைன்டு ஹி ஹேட் அ ஸ்டேர். உடனே இவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இது, நம்ம பேய் நினச்சோம், திருடன் நினச்சோம், பட் ஆனால் அங்கே இருந்தது யார், கிராண்ட் ஃபாதர் தான் இது எல்லாமே பண்ணியிருக்காருன்னு நினச்சி இவங்க எல்லாருக்குமே ஒரே ஷாக். எப்படி ஆரம்பித்தோம் ஸ்டோரியை, ஒரு குழப்பத்துலேருந்து ஆரம்பித்தோமா, அந்த குழப்பம் என்னன்றது எப்போ தெரியுது, அந்த எண்டில் தான் தெரியுது நமக்கு. சரியா, ஸ்டார்டிங்கில் நரேட்டரும் ஹெர்மன் என்ன நினச்சாங்க, அவங்க ஒரு கோஸ்ட்னு நினச்சாங்களா. மதர் என்ன நினச்சாங்க, மதர் வந்து திருடங்க நினச்சாங்க, பர்க்லர்ஸ்னு நினச்சாங்களா. ஷி தாட் தட் வாஸ் த பர்க்லர். அதாவது நரேட்டர் அண்ட் ஹெர்மன் தாட் that was the ghost. But what is the truth? That was the grandfather, one who searching the water in the dining table. சரியா, ஒரு டைம் ரிவைஸ் பண்ணலாமா இந்த கிளாஸ் மட்டும், அப்படிங்க பாருங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்குது, கிராண்ட் ஃபாதரோட ரூம்லேருந்து ஆரம்பிக்குதா. சரியா, கிராண்ட் ஃபாதர் took the gun and shot the police. உடனே கிராண்ட் ஃபாதர் இவங்க எல்லாம் ரூமுக்கு போனோடனே போலீஸ் மேனெல்லாம் கிராண்ட் ஃபாதர் என்ன பண்ணுறாரு, அவங்க கிட்ட இருந்து கன்னை வந்து பிடுங்கி அவங்களே என்ன பண்ணுறாங்க, ஷூட் பண்ணிடுறாங்க. சரியா, தே ஆல் ரேன் அவே ஃப்ரம் த ரூம். யார் தேன்றது, போலீஸ் மேனை தான் சொல்கிறோம். சரியா, அங்கேருந்த போலீஸ் மேன் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அந்த ரூம் விட்டு வெளியே ஓடிடுறாங்க. சரியா, தே ஆல் ரேன் அவே ஃப்ரம் த ரூம் அண்ட் நரேட்டர் எக்ஸ்பிளைன்ட் ஆல் த திங்ஸ். உடனே அதுக்கப்புறம் நரேட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனில் இருக்க, நான் சொல்லலான்னு வந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உள்ளே வந்து போயிட்டீங்க, சாரின்னு சொல்லி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்து பாருங்கள், த காப்ஸ் வேர் நாட் வில்லிங் டு லீவ் த ஹவுஸ் வித்தவுட் எனி ஒன். அந்த காப்ஸ், அதாவது போலீஸ்மேன் வந்து அங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பமே இல்லை. ஏன் விருப்பம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு விஷயத்தை தேடி போனாங்க, ஒரு ஆப்ரேஷன் கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் சம்திங் ஏதாச்சும் ஒரு க்ளூவாச்சும் கண்டுபிடிச்சிட்டு போவாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல அது இருக்கான்னா சுத்தமாக இல்லவே இல்லை. அவங்களுக்கு கிடைச்ச லாஸ்ட்டாக அந்த க்ளூ என்ன, கிராண்ட் ஃபாதர் ரூமில் அட்டிக்கில் கேட்ட அந்த சவுண்டு மட்டும்தான். சரியா, அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி போயிட்டு தான் என்னாச்சு, ஜோன்ற அந்த போலீஸ்மேன் வந்து கையில் ஷோல்டரில் ஷூட் பண்ணிவிட்டு அவரும் வந்துட்டார். சரியா, அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் டே மார்னிங். அதுக்கு நடுவில் வந்து அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க, மதர் வந்து கேட்பாங்க, ரிப்போர்ட்டர்ஸும் கேட்பாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி. சரி, அதை எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நரேட்டர் என்ன சொல்லியிருப்பாரு ரிப்போர்ட்டர் கிட்டனா, இது வந்து டு பி ஃப்ராங்க் தட் வாஸ் வி ஹேட் அ கோஸ்ட் ஆன் தட் நைட்டுன்னு சொல்லிடுவார். சரியா, நாங்கள் என்ன அன்றைக்கி நைட்டு கோஸ்ட் வந்து வந்தது, எங்கள் வீட்டுக்கு என்ன இருந்தது, கோஸ்ட் இருந்ததுன்னு சொல்லி யார் சொல்லுவாங்க, நரேட்டர் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்து சொல்லுவாங்க. சரியா, நெக்ஸ்ட் டே மார்னிங், அடுத்த நாள் மார்னிங் வந்து என்ன நடந்தது, கிராண்ட் ஃபாதர் வந்து வழக்கம் போல் காஃபி குடிக்க வந்தார். அப்புறம் எக்ஸாக்டாக எப்போ, 3வது கப்பு காஃபி. சரியா, எப்போ 3rd கப் ஆஃப் காஃபி told about, grandfather என்ன சொல்கிறாங்க, grandfather told about his problem in the previous night. அவர் என்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணாருன்னு சொன்னோம், he was searching for the, எதுக்காக என்ன சர்ச் பண்ணுறாரு, வாட்டர். சரியா, அவருக்கு வந்து தண்ணி ரொம்பவே தாகமாக இருக்குது, ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் தண்ணியை தேடி தான் எங்கே வந்திருக்காரு, அந்த டைனிங் டேபிளுக்கு வந்திருக்காரு. சரியா, அப்போ அந்த டைனிங் டேபிளில் யார் சுற்றி வந்தது பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் தான். சரியா, அப்போ கிராண்ட் ஃபாதர் சுற்றி வரும்போது இந்த இடத்துல யாருக்கு அதை பார்த்து பயந்தது, நரேட்டர், ஹெர்மன். சரியா, அடுத்ததான் மதர். சரியா, அப்போ உண்மையான கல்பிரிட் யாரு, கிராண்ட் ஃபாதர் தான். சரியா, அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, அந்த இடத்துல அந்த டைனிங் டேபிளில் சுற்றி வந்தது யார் தான், கிராண்ட் ஃபாதர் தான். சரியா, இந்த ஸ்டோரியை கேட்டாங்கல்ல ப்ரீவியஸ் நைட்டில் இதுதான் நடந்துன்னு சொல்லி, அந்த ஸ்டோரியை கேட்ட யார், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. சரியா, தே ஆல் ஷாக்ட் ஆஃப்டர் ஹியரிங் தட். அவங்க எல்லாம் என்ன ஆகிட்டாங்க, அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்க. இப்படி ஒரு எண்டிங்கை வந்து அவங்களுமே எதிர்பார்க்கல. சரியா, ஏன்னா அவங்களுமே என்ன நினச்சாங்க, போலீஸ் வந்துட்டாங்க, திருடனையும் இல்லை ஏதோ ஒரு சம்திங் வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சாங்க. சரியா, பட் ஆனால் அவங்களுமே என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் எம்டி ஹேண்டோட தான் போனாங்க. சரியா, தே ஆர் ஆல்சோ நாட் வில்லிங் டு லீவ் த ஹவுஸ் வித்தவுட் எனி ஒன். அதாவது அவங்களுக்குமே என்ன விருப்பமே இல்லை இந்த வீட்டை விட்டு போகிறது. ஏன்னா ஏதாவது ஒரு எவிடன்ஸோட தான் போவாங்க சொன்னோமா, இல்லை யாராச்சும் ஒருத்தர் பிடிச்சிட்டு தான் அவங்க போவாங்க சொன்னோம். சரியா, நமக்கு இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோஸ் வந்து இதுதான்ப்பா. சரியா, நீங்கள் வந்து கேரக்டர்ஸ் வந்து நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா இதை விட ஒரு ஈஸியான ஸ்டோரி எதுவுமே இருக்காது. சரியா, அப்படியே ஒரு கண்டினியூஸ் ஒரு சீக்வன்ஸாக தான் நமக்கு வந்து போயிட்டே இருக்கும். சரியா, இதில் இப்போது ஹோம் ஒர்க்ஸாக நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா,
லாஸ்ட் நமக்கு வந்து புக் பேக்கில் சரியா, புக் பேக்கில் சம்திங் ஒரு 9 ஆமாம் சாரி 9 2 மார்க்ஸ் வந்து இருக்குது சரியா. இந்த 9 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து எழுதிட்டு வாங்க சரியா. இந்த 9 2 மார்க்ஸுமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான் சரியா. எதையுமே மிஸ் பண்ணாதீங்க, எல்லாமே கரெக்டாக படித்து பார்த்து எழுதிட்டு வாங்க சரியா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.